தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ. லியோனி கடலூரில் நடைபெற்ற கலைஞர் பண்பாட்டு பாசறை விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உலகத்தில் உள்ள பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்க 300 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் தமிழ் மொழியில் உள்ள செய்திகள் அனைத்தும் உலகம் முழுவதும் சென்றடையும் வழியை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் திமுக ஒரு மதத்திற்கு எதிரான கட்சி என போலி பிரச்சாரத்தை, பொய் பிரச்சாரத்தை இனியும் செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள பகோதிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் அப்பள்ளியில் பயின்று வரும் 40 பள்ளி குழந்தைகளும் பாரதியார் உள்ளிட்ட தலைவர்களின் வேடங்கள் அணிந்து பேச்சு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த விழாவில் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் குழந்தைகளின் திறமைகளை கண்டு மகிழ்ச்சியில் உற்சாகப்படுத்தினர். மேலும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பள்ளி குழந்தைகளுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் பாராட்டுகளை தெரிவித்ததோடு அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக பரிசுகளும் வழங்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கடந்த 15ஆம் தேதி முதல் தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அம்பத்தூர் தொழில்பேட்டை பேருந்து நிலையம், ஓட்டி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிலையில் புதூரில் அமைந்துள்ள சேது பாஸ்கரா நிறைநிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் அசோக்குமார், மோட்டார் வாகன ஆய்வாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய வட்டார போக்குவரத்து அலுவலர் அசோக்குமார், சாலையில் எவ்வாறு பாதுகாப்பாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்பது குறித்து அறிவுரைகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி தலைமை ஆசிரியை சசிகலைகுமாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்றனர். இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கீதா பாஸ்கரன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஸ்வநாதன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காமாட்சி கோவரத்னம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது திறமையை வெளிக்காட்டும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பொன் புதுப்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2023-2024 ஆண்டிற்கான ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவியர்கள் நாட்டுப்புற நடனம், பிற மாநில மொழி பாடல்களுக்கான நடனம், மகாபாரதத்தில் பாஞ்சாலி சபதம், பெண் கல்வி முக்கியத்துவம் அவசியம் குறித்தான நாடகம் என பல்வேறு வகையான நடனங்களை நிகழ்த்தி அசத்தியுள்ளனர். இதனை பள்ளி மாணவியர்கள், பெற்றோர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். மேலும் விளையாட்டுப் போட்டி, நடன போட்டியில் பள்ளி கல்வித்துறை சார்பாக வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி சான்றிதழ்கள், பரிசுகள் வழங்கப்பட்டன. பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிர்மலா அவர்களின் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளின் உதவியோடு வெகு சிறப்பாக ஆண்டு விழா நடைபெற்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு ராஜா என்ற இளைஞர் டிராக்டரை அதிவேகமாக ஓட்டி சிறுவன் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதால் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் இளைஞருக்கு 2.5 ஆண்டு தண்டனைகள் விதித்து தீர்ப்பளித்தார். அதனைத் தொடர்ந்து குற்றவாளியை சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டையில் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது.
இந்த கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தை மாத திருவோண திருவிழா நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 21ஆம் ஆண்டு தை திருவோணத்தை ஒட்டி கோயில் கருவறையில் இருந்த மூலவர் மற்றும் உற்சவருக்கு விசேஷ திருமஞ்சனம் அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மூலவருடன் உற்சவ மூர்த்திகள் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார். தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக காரிய சித்தி, குழந்தை பேறு, கடன் பிரச்சினை தீர்வு, தொழில் முன்னேற்றம் ஆகியவை விளக்கிட சிறப்பு மகா சுதர்சன ஹோமம் மற்றும் பூர்ணாவதி நடைபெற்று சுவாமிக்கு பல்வேறு மங்கள தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.